லாஸ்ட்டாக வந்து ரூட் நோடு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லெஃப்ட் நோடு. ஸோ லெஃப்ட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா பி, ஏக்கு லெஃப்ட் நோடு வந்து பி, பட் பிக்கு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் நோடும் இருக்காங்க, ரைட் நோடும் இருக்காங்க. இப்போ எது ப்ராசஸ் ஆகும்? ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரைட் நோட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ரூட் நோடுக்கு வரும். இப்போ எனக்கு வந்து இதோட போஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் நோடு வந்து டி, ரைட் நோடு வந்து இ, லாஸ்ட்டாக வந்து எனக்கு ரூட் நோடு வரும். இது வந்து வீக் டாப் ரூட் நோட். அப்போ இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ரைட்டு வரேன். ரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு சி இருக்குது, சிக்கு வந்து லெஃப்ட் இல்லை, ஸோ ரைட் இருக்காங்க. அப்போ வந்து ரைட் சைல்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ரைட் சைல்டு போட்டுனதுக்கப்புறம் ரூட் நோடு வந்து எனக்கு ப்ராசஸ் ஆகுது. ரூட் நோடு வந்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக எனக்கு டாப் ஆஃப் தி ரூட் நோடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்னார்டர், ப்ரீஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். இதுக்குன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ அதுதான் வந்து பிஎஸ்டி ட்ரீன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரூட் நோடு இருக்குது அப்படின்னா இந்த ரூட் நோடு கூட லெஃப்ட் நோடை வந்து கம்பேர் பண்ண போது இந்த ரூட் நோடை விட லெஃப்ட் நோடு வந்து லெஸ்ஸராக இருக்கணும். அதே மாதிரி ரைட் நோடு வந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10, 20 அண்ட் 5 ஒரு இந்த நம்பர்ஸை வந்து நான் பைனரி சர்ச் ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பைனரி சர்ச் ட்ரீ கான்செப்ட் என்ன அப்படின்னா ரூட் நோடை வந்து கம்பேர் பண்ண போது லெஃப்ட் சைடில் இருக்கிற நோடு வந்து லெஸ்ஸராக இருக்கணும், ரைட் சைட் நோடு வந்து ஹையராக இருக்கணும். ஸோ அப்போ எப்படி நான் இப்போ 10 வந்து ரூட் நோடாக போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து 10 வந்து ரூட் நோடாக போடுறேன் அப்படின்னா 10 வந்து கம்பேர் பண்ண போது லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு லெஸ்ஸாக இருக்கணும், ரைட் சைடு வந்து ஹையராக இருக்கணும். அப்போ இந்த 20 நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 20 வந்து 10க்கு லெஃப்ட் வருமா ரைட் வருமா? ஸோ ரைட் சைடு வந்து நான் 20 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 வந்து எனக்கு வந்து லெஃப்ட் வந்து ரூட் நோட வந்து கம்பேர் பண்ண போது லெஃப்ட் சைடு வந்து எனக்கு லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா பைனரி சர்ச் ட்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எக்ஸாம்பிள் 2 இருக்குது. இது வந்து பைனரி சர்ச் ட்ரீயா இல்லையான்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ கண்டிஷன் படி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூட் நோடை விட கம்பேர் பண்ண போது லெஃப்ட் வந்து லோவாக இருக்கணும், ரைட் வந்து ஹையராக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ 5 இருக்குது, 5 கூட லெஃப்ட் சைல்டு வந்து செக் பண்ணுறோம், லெஃப்ட் சைல்டு வந்து 2, அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையர். இப்போ ரைட் சைடு வந்து செக் பண்ணுறோம், ரைட் சைடு செக் பண்ண போது இப்போ 5க்கு 10 வந்து கிரேட்டர் தான். ஸோ அப்போ 10க்கு லெஃப்ட் இருக்காங்க, ரைட்டு இருக்காங்க. இப்போ ஏ வந்து 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 விட கிரேட்டர் தான், பட் 10 விட லெஸ்ஸு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து இதுதான் வந்து 10 தான் வந்து ரூட் நோடு. நான் இந்த 8 வந்து எது கூட கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா இந்த 10 கூட வந்து கம்பேர் பண்ணுவேன், நாட் வித் 5. ஸோ இந்த 10 கூட எனக்கு கம்பேர் பண்ண போது எனக்கு வந்து 8 வந்து லெஸ்ஸு. ஸோ அப்போ அது வந்து லெஃப்ட் சப்ட்ரீயாக வரும். ஸோ 20 வந்து இந்த 10ஓட கிரேட்டர், ஸோ ரைட் சப்ட்ரீ வரும். இது வந்து பைனரி சர்ச் ட்ரீ. இப்போ எக்ஸாம்பிள் 2 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10, 5, 45, 2, 25, 30. ஸோ இது பைனரி சர்ச் ட்ரீயா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூட் நோடு வந்து 10ஆக இருக்குது. கண்டிஷன் வந்து ரூட் நோடு கம்பேர் பண்ண போது லெஃப்ட் வந்து கம்மியாக இருக்கும், ரைட் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ 5 வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ 2வும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 25 வந்து அதாவது இப்போ வந்து எது கூட செக் பண்ணோம், 5 கூட நம்ம செக் பண்ணுறோம். 5 கூட செக் பண்ண போது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை, ஏன்னா ரைட் வந்து ஹையராக இருக்கும். பட் ரூட் நோடு கூட கம்பேர் பண்ண போது 25 வந்து கிரேட்டரா இல்லை லெஸ்ஸரா? ஸோ கிரேட்டர். அப்போ வந்து இது வந்து 5க்கு ரைட் சைடு இருக்குது, ஆனால் 10க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரூட் நோடை விட லெஸ்ஸர் நம்பர்ஸ் தான் வரணும். அப்போ இது வந்து நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேவா? அப்போ இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீல சேம் இங்கேயும் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் 1ல் 40 60 50 33 55 11. ஸோ இந்த ப்ராசஸை வந்து இந்த நம்பர்ஸை வந்து பைனரி சர்ச் ட்ரீ நான் வந்து இன்சர்ஷன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் வந்து 40 எடுத்துக்கிறீங்க. இப்போ 40 வந்து இப்போதைக்கு நான் ரூட் நோடாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 60 எடுக்க போது எனக்கு என்ன ஆகும், 40 விட 60 வந்து கிரேட்டர். ஸோ நான் வந்து ரைட் சைல்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 50. ஸோ 50 வந்து நான் ஆப்வியஸ்லி செக் பண்ண போது 40 கூட செக் பண்ண போது அது வந்து கிரேட்டர். ஸோ ரைட் சைடு வரும். பட் ஆனால் வந்துட்டு 60 கூட கம்பேர் பண்ண போது எனக்கு இது வந்து லெஃப்ட் சைடு வந்து 50. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 33 நம்ம வந்து செக் பண்ண போது என்ன ஆகும், லெஃப்ட் சப் ட்ரீயாக வரும். ஸோ 33. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ நான் வந்து 55. ஸோ 55 வந்து நான் செக் பண்ணுறேன். 55 வந்து நான் செக் பண்ண போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 விட 55 வந்து கிரேட்டர். ஸோ இப்போ வந்து ரைட் சைடு வரும். அப்போ ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும், இப்போ வந்து எனக்கு வந்து 60 இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு ரூட் நோட் போட்டிருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் நோடு ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைல்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 இருக்காங்க. ஸோ 50 நெக்ஸ்ட் வந்து நான் 55 இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 55 வந்து எங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன், ரைட் சைடு வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் 55. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11. ஸோ 11 வந்து ஆப்வியஸ்லி லெஸர் தென் 40 ரூட் நோட். ஸோ அப்போ 33 ஆல்ரெடி ஒரு ரூட் நோடு வந்து பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் நோடு இருக்காங்க. லெஃப்ட் நோடு வந்து 33 இருக்காங்க. 33 விட 11 வந்து ஹையரா லெஸ்ஸா. ஸோ ஆப்வியஸ்லி 11 வந்து லெஸ் தென் 33. அப்போ 11 வந்து லெஃப்ட் சைடு வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் இன்சர்ஷன் ப்ராசஸ். ஒரு நம்பர் கொடுத்தா ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்ற போது ரூட் நோடு வந்து மாறும் பேஸ்ட் ஆன் த கிவன் நம்பர்ஸ். இப்போ 10 to 20 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பொறுத்து இந்த ரூட் நோடு வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஷன் வந்து எப்பவுமே வந்து லீஃப் நோடு வந்து டெலீட் பண்ண போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நான் 11 டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 11 வந்து ஒரு லெஃப்ட்டும் கிடையாது, ரைட் சைல்ட்ஸும் கிடையாது. ஸோ இது ஒரு லீஃப் நோடாக தான் இருக்குது. நான் வந்து டெலீட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் 40 வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 40 வந்து ரூட் நோடாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து இது இப்போ ரூட் நோடு வந்து இந்த இதை லெஃப்ட் சைல்ட்ஸை விட நான் ஹையராக கொண்டு வரணும், ரைட் சைல்டு விட லோவராக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்போ நான் 40 வந்து டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரூட் நோடை வந்து நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். இப்போ வந்து 40 வந்து நான் டெலீட் பண்ணுறேன். அப்போ 40 டெலீட் பண்ண போது என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்டில் வந்து 33 இருக்குது, 11 இருக்குது. ஸோ ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 இருக்குது, 50 இருக்குது, 55 இருக்குது. ஸோ இப்போ நான் 60 வந்து நான் ரூட் நோடாக கொண்டு வந்தேன் அப்படின்னா அப்போ வந்து 50 and 55 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ரைட் சைல்டை வந்து கம்பேர் பண்ண போது எந்த நம்பர் வந்து நான் வந்து ரூட் நோடாக போட்டால் எனக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு நம்ம பார்க்குறேன். இப்போ நான் வந்து 55 வந்து ரூட் நோட் போட்டேன் அப்படின்னா என் கண்டிஷன் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு நான் பார்க்குறேன். ஸோ வந்து 60. ஸோ என் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். 60 வந்து லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ண போது 50. ஸோ எனக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் 50 போட்டு என் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறேன். லெஃப்ட் சைடு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ வந்து 60. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேல்யூ என்ன 55 இருக்குது. 55 வந்து 60 கூட கம்பேர் பண்ண போது 55 வந்து லெஸ்ஸர். ஸோ லெஃப்ட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறோம். பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் ரூட் நோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ கான்செப்ட்.